வணக்கம். பேரன்புள்ள பெரியவர்களே, பெருமைக்குரிய தாய்மார்களே, வருங்கால வாலிபர்களே, எதிர்கால இளைஞர்களே மற்றும் மண்ணை போனாபடி மாபெரும் விவசாய தொகுதி மக்களே, பாட்டினான் எங்களே, காலையில் கால் சென்று மாலையில் எடுத்து நம்பும் விவசாயிகளே, காந்தர்களுக்கும் உள்ளூர் ரசிகர்களுக்கும் வெளியூர் ரசிகர்களுக்கும் நாடக கலா ரசிகர்களுக்கும் எங்களது புதுக்கோட்டை முத்தமிழ் நடிகர் சிறப்பின் நிர்வாகம், மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சிறப்பின் நிர்வாகம், வந்தக்கூடிய எங்களது கலைஞர் நிர்வாகம், நடிகர் நிர்வாகம், அதேபோல் நாடகத்தின் அமைப்பாளர் அருமை சகோதரர் சிறந்த சிரிப்பு நடிகர் அருமை சகோதரர் மரகாபுரியை சேர்ந்த ராஜா அவர் சார்பாகவும் கடல் சார்பாகவும் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நிலம் கடல் வானம் மூன்றெழுத்து மும்மூர்த்திகள் மூன்று, அந்த மும்மூர்த்திகளை ஆட்டி படைக்கும் சக்தி மூன்றெழுத்து அம்மா அப்பா மூன்றெழுத்து, அம்மா அப்பா பேர் போகம் மூன்றெழுத்து, அந்த போகத்தால் விளையும் சுகம் மூன்றெழுத்து, அந்த சுகத்தால் உண்டாகும் உயிர் மூன்றெழுத்து, இந்த உயிர் பூண்டு கொள்ளும் உடல் மூன்றெழுத்து, இந்த உடலை ஆட்டி படைக்கும் மனம் மூன்றெழுத்து, தமிழ் மூன்றெழுத்து, தமிழ் தரும் குரல் மூன்றெழுத்து, அந்த குரல் தரும் அறிவு மூன்றெழுத்து, பெண்மை மூன்றெழுத்து, பெண்மைக்குரிய கற்பு மூன்றெழுத்து, கற்புக்குரிய திண்மை அறிவு மூன்றெழுத்து, ஆண்மை மூன்றெழுத்து, ஆண்மைக்கு வித்தை மூன்றெழுத்து, அந்த வித்தை தரும் வீரம் மூன்றெழுத்து, அந்த வீரமுகம் களம் மூன்றெழுத்து, இந்த களத்தில் கிடைக்கும் வெற்றி மூன்றெழுத்து, எல்லா வீரர்களுக்கும் உருவா அன்பு மூன்றெழுத்து, அனைவருக்கும் நாங்கள் அனைவரும் என்று கூறும் நன்றியும் மூன்று எழுத்துமுறை கூறி எனது பணிக்கு போகிறேன். ஏன்னா ஒரு நாடு நல்லா இருக்கு அப்படின்னா அந்த நாட்டுடைய தலைவர் நல்லா இருந்தா அந்த நாடி நல்லா இருக்குமா, அதே போல ஒரு ஊர் நல்லா இருக்கு அப்படின்னா அந்த ஊர்ல உள்ள நாட்டாம இப்படி முக்கியஸ்தர்கள் நல்லா இருந்தா அந்த ஊரி ரொம்ப சிறப்பா இருக்குமா, அதே போல குடும்பம் குடு இன்பம் என்பது நல்லா இருக்கும் அப்படின்னா அந்த குடும்ப தலைவனும் தலைவியும் ஒற்றுமையா இருந்தா அந்த குடும்பமே ரொம்ப சிறப்பா இருக்குமா, அதே போல நாங்க நல்லா இருக்கு அப்படின்னா நீங்க எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும். எத்தனையோ நாடுகள் இருந்தாலும் நம் நாட்டுக்கு அதிகமான சிறப்பு உண்டு, அதுலயும் நம்ம தென்னாட்டு மிகப்பெரிய சிறப்பே உண்டு. இலங்கையில் இருந்தாலும் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஐவர்களெல்லாம் ஒவ்வொரு நிலத்துக்கும் ஒரு விதமான தம்பிகள் உண்டு. அதனாலே இருக்கக்கூடிய எல்லோரையும் பார்க்கும் பொழுது நல்ல நல்ல நிலம் பார்த்து நாமளும் விருதுத்தால் சிறப்பாகத்தான் இருக்கும் என்று கூறி வாழ்த்தி
ஏன்னா ஒரு நாடகம் சிறப்பாக அமையணும் அப்படின்னா முதல்ல ஒளிபெருக்கிக்கு நல்லா இருக்கணும். ஒளிபெருக்கி நல்லா இருந்தால் மட்டும்தான் எவ்வளவு பெரிய நடிகர்களை போட்டாலும் அந்த நாடகம் நல்லா இருக்கும். ஆமா, அருமையான ஒளிபெருக்கி அழகா மணியன் குளிக்க அழகு அருமையான ஒளிபெருக்கி. இரண்டாவது பக்கம் மேலாம். இன்னைக்கு வந்து பக்கம் மேலம்னா பக்கம் மேலம் தான். நம்ம அண்ணன் சந்திச்சு ரொம்ப நாள் ஆச்சு. அதை விட தம்பியை சந்திச்சு ரொம்ப நாள் வருஷ கணக்காச்சு. அருமையான பக்க மேலம். மூன்றாவது ரசிகர்கள். நான்காவது ஆக நாடகத்தின் அமைப்பாளர். ஆமா, இப்படி பல பேர் இருந்தாலும் இந்த இடம் சிறப்புக்குரிய இடம். ஒரு இடத்துக்கும் ஒரு விதமான தன்மைகள் உண்டு. இந்த இடத்துக்கும் ரொம்ப ஒரு மிகப்பெரிய சிறப்பு உண்டு. இருந்தாலும் இருக்கக்கூடிய எல்லோரையும் நான் தெய்வமாக மதித்து இதோ இந்த தெய்வம் முன்னாலே என்று மலங்களையும் வாழ்த்தி வணங்கி இதோ என் தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு பொண்ணு கண்டீனே. இதோ என் தெய்வம் ஆக கண்ணாடி காப்பது போய் காலாளி கேட்பது போய் தீர விசாரிப்பதை மையன்பார்கள். கோழி உள்ளே இருப்பது வலிதானா அல்லது வலியை போல் நாயகை யாரென்று பார்த்தால் சேர நாடு வேலுமுடைத்து சோழ வளநாடு சோர்வைத்து பாண்டிய நாடு மக்களை தின்பார்கள். இந்த தொண்டி நாடு பெரிய பெரிய ஆண்டோர்களும் நல்ல சான்றோர்கள் வைத்து எனக்கு கூறுவார்கள். ஆண்டோர்கள் சான்றோர்கள் அப்படின்னா ஆண்டோர்கள் நல்ல அறிவாளிகளும்
சான்றோர்கள் அதிகமாக படித்த பண்புள்ள மக்கள் இருக்கக்கூடிய பகுதி. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், எங்கெங்கே இயங்க வேண்டும் வெளிநாட்டில், ஒழுங்காய் பாடுபடும் வழிகாட்டில் உயரும் உண்மதின் பகில் நாட்டில் கூறுவது போல நம் நாட்டில் இல்லாத வளங்கள் வேறு எந்த நாட்டிலுமே கிடையாது. குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் ஒரு நாட்டுக்கும் ஒரு விதமான தன்மைகள் உண்டு. அதுபோல இந்த இடம் ரொம்ப ஒரு சிறப்புக்குரிய இடம். அதனாலே அன்பு நடமாட நல்ல அன்பானவர்களும் நல்ல பண்பானவர்களும் நல்ல பாசமானவர்களும் இருக்கக்கூடிய இடம். அதனாலே அன்பு நடமாடும் கலைக்கூடமே என்று வாழ்த்தி அன்பு நடமாடும் கலைக்கூடமே ஆசை மழை மேகமே கண்ணில் விளையாடும் எரிவண்ணமே கண்ணி தமிழ் மன்றமே ரம்யமான மனம்தான் நம்ம நாட்டு தொழில் தன்போடும் அடலாம். எத்தனை எத்தனை வளமுடைய கண்ணைக்கு ஒரு வண்ண காட்சிகளும் அதிலும் மழை திறந்து தோன்றோடும் நீரோடிகளும் அதன் இரு மடங்கு வளர்ந்த ஒத்த குளங்கம் காயா கொன்றை கமல் போன்ற மலர் மரங்களும் முல்லை மல்லி தெகிலான் போன்ற மணக்கமல் மலர்கொடிகளும் அதன் அருகில் அந்திதாய் நிறத்தில்
அகழ் விளக்குகள் காத்து தரும் அலிமலை குட்டங்களும் அதன் இடையிலேயே ஓங்காலத்தோன் ரீங்கரம் ஆடும் மண்ணினங்களும் மற்றும் ஆண்கள் மயில்கள் மத்தங்கள் அன்னங்கள் தாராக்கடலா என்ன அழகு இந்த இடம்தான் நம்ம நாதற்குரிய இடம். நாதற்குரியது இடமா இருந்தா பள்ளிங்கிற ஒரு பெண்மணி இருந்தே ஆக வேண்டும். பள்ளிங்கிற ஒரு பெண்மணி இருந்தா இங்கே சத்தம் வருமே. ராமதாசனே இந்த புள்ளிக்கு தொண்டை எப்படி இருக்கு? இல்லங்க, தொண்டை குரல் சாரீரம் அப்படின்னு பேரு. இந்த தொண்டைக்கு எத்தனை பேர் இருக்கு பாருங்க, எத்தனை பேர்கள் இருக்கு தொண்டைக்கு. அப்ப தொண்டை சாரீரம், ஆக வள்ளியுடைய சாரீரமே இவ்வளவு இனிமையா இருந்தா அந்த பெண்ணுடைய சாரீரம் எப்படி இருக்கும்? அதைத்தான் தொண்டையே எப்படி இருந்தா அந்த பெண்ணுடைய சாரீரமே இவ்வளவு இனிமையா இருந்தா அந்த பெண்ணுடைய சரீரம் எப்படி இருக்கும்? நம்மளுக்கு சரியா வருமா? எனக்கா நீங்களே சொல்லும்போது நான் சொல்ல போறேன். நாளை பள்ளிங்கி ஆளுநம் சோ என்று ஆளுநம் பாடியதால் நாங்களும் ஒரு ஆளுநர் என்ற விருத்தத்தை பாடி நாளை ஐநூறு அருமையான ஆமா அந்த பெண்ணுடைய குரல் பலம் இனிமையா இருக்கு. அதனால இவளையும் இவளாகையும் எப்படி இசைவாட வேண்டும் என்றால் 10 மணி சிட்டாக இவள் இங்கே இருந்து கொண்டிருக்கிறாள். அள்ளி கொண்டு முடித்து அரக்காத்து கொண்டு வைத்து வெள்ளி தரங்கி கட்டி விளக்கு வைக்கும் நேரத்திலே விளக்கு வைக்கும் அல்லது செம்மாதுளை ரசமுழகும் அதுக்கிண்ணமா மாணவர் இசைவாறு காண கருப்புயிலா அல்லது கார்கால நடனமாடும் காண மயிலா
அற்புதத்தில் அற்புதம் அழகை இவ்வளவு சிப்பி செதுக்காத பொருள் சிலை தான் சொன்னேன். கற்பனைக்கப்பட்ட அந்த காவியம் விற்பனர் போட்டு அற்புதம் இந்திர உலகம் காணாத சந்திரோதயம் இவ்வளவு மலைமகளை மிஞ்சிய மாய வெளியார் அலைமகளும் பார்த்து வளர்த்தக்க அழகு ஒளியார் இந்த கலைமகளும் காணாத கனிமொழியார் மொத்தத்தில் அவள் ஒரு நவரச நாடகமாக இங்கே இருந்து கொண்டிருக்கிறாள். நவர் என்றால் 9 வகையான ரசத்தை பிழிந்து ஒன்றாக திரட்டியது போல் இந்த பெண்ணுடைய குரல் பலமும் உடல் பலமும் அமைந்திருக்கிறது. ஆகையால் அவள் ஒரு நவரச நாடகமாக இங்கே அவள் ஒரு நவரச நாடகம் ஆனந்த கவிதைகள் ஆலயம் தழுவிடும் இனங்களில் மாநிலம் தமிழும் இவளும் ஓடினும் அவள் ஒரு ராமதாசனே ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லிட்டு போயிடலாம் நினைக்கிறேன். வந்துட்டு வள்ளி உள்ள உட்காந்துருக்கேன். வள்ளி கணக்கு சரி காதல் வள்ளி கணக்கு அங்க உள்ளே பண்ணிக்கலாம். இல்ல காதலா என்னன்னு தெரியல. நான் உங்கள்கிட்ட சொன்னா அது உண்மையான பொய்யான்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நீங்க அனுபவமான ஆளு இல்ல பவுடர் போட்டு இருக்கீங்களே இல்ல இந்த வகையில அனுபவமான ஆளு. நீங்க பெரிய ஆள் தானே, என்னோட மூத்தூர் தானே, அதுக்காக உங்கள்கிட்ட கேட்கிறேன். உள்ள உட்காந்துருக்கேன். வள்ளி என்னை பார்த்து ஒரு பக்கம் பார்க்கிறான், ஒரு கண்ணை சாய்க்கிறான், உதட்டை கடிச்சுக்கிட்டு மெதுவா சிரிக்கிறான். ஏன் போறியா? போகக்கூடாது.
ஆமா. இது என்ன காரணம்? இது என்ன காரணம்? அது லவ்வா? நீங்க அப்படி ஒன்றும் தெரியலையே. வந்து பார்த்தா தெரியும். ஒரு பக்கம் பார்க்கிறா, ஒரு கண்ணே காக்கிறா, அவன் படுத்துக்கிட்டு விடுவாங்க. சிரிக்கிறா சிரிக்கிறா சிரிக்கிறா. ஒரு பக்கம் பார்க்கிறா, ஒரு கண்ணே காக்கிறா, அவன் படுத்துக்கிட்டு விடுவாங்க. சிரிக்கிறா சிரிக்கிறா சிரிக்கிறா. உண்மையில் நான் விளங்குது. ஒரு பக்கம் பார்க்கிறா, ஒரு கண்ணே காக்கிறா, அவன் இந்த பிள்ளைய வச்சு அப்படி நீங்க என்ன குட்டி அடிக்கிறார் உங்களை வச்சு என்ன